கெட்டி மேளம் சரியில்ல. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெற்றி தான் தன்னோட கழுத்துல தாலிய கட்டியிருக்காருன்னு உண்மை தெரிஞ்சதும் துளசி ஆக்ரோஷமா அவ்வளவு கோவத்தோட அப்படியே வெறியோட டிராக்டர் எடுத்துக்கிட்டு வெற்றியோட வீட்டுக்கு வராங்க. வெற்றி வீட்டுல இங்க வெற்றிக்கும் திவ்யாவுக்கும் நலங்கு வச்சிட்டு இருக்காங்க. குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா நலங்கு சரி நடத்திட்டு இருக்காங்க. அப்ப துளசியோட அம்மாவும் வெற்றியோட நலங்குக்கு வந்திருக்காங்க. வெற்றியோட வீட்லயும் பார்த்துட்டு வாங்கன்னு வரவேற்கிறாங்க. நல்ல வேலை துளசி வரல. வந்திருந்தா ரொம்பவே அவமானமா போயிருக்குன்னு நினைக்கிறாங்க வெற்றியோட அம்மா. திவ்யா ரொம்பவே ஆசாசியா வெற்றியோட வீட்டுல நலங்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. திவ்யாவுக்கும் வெற்றிக்கும் ஒரே இடத்துல நலங்கு வைக்கணும்னு பொண்ணு ஆசைப்பட்டா. அதனாலதான் இங்கேயே நலங்கு வச்சுக்கலாம்னு நாங்க முடிவு பண்ணோங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். மாமியார் மருமக 2 பேரும் நல்ல ஒற்றுமையா இருக்கீங்க, பேசி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. வெற்றியோட முகத்துல சந்தோஷமே இல்லை. இதை பார்த்து அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, இதை பரட வெற்றி, உன் முகத்துல சந்தோஷமே இல்லாம இருக்கு. கலையே இல்லடா, கொஞ்சமாச்சு மாப்பிள்ளை மாதிரி நடந்துக்கோ. முகத்துல சந்தோஷம் இல்லாத இருக்கிறத பார்த்து மற்றவங்க யாராவது சந்தேகப்பட போறாங்க. கொஞ்சம் சிரிச்ச முகமா இருடா. பறிகொடுத்த மாதிரி ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு வெற்றியோட அம்மா கேட்கவும் எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க. வெற்றியை உட்கார வச்சு நலங்கு வச்சிட்டு இருக்காங்க. அப்ப வெற்றி உட்காந்து துளசி பேசுனது எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாம தொடர்றதும் அவ விருப்பமே இல்லாம தாலி கட்டுறதும் அவன் நல்லவனா இருக்க முடியாதுங்கிறாங்க. லட்சுமி அம்மாவை வந்து நலங்கு வைக்க சொல்றாங்க. லட்சுமி அம்மாவும் நலங்கு வைக்க வராங்க. அப்ப முருகனை நினைச்சு பாக்குறாங்க. வெற்றியில என் தங்கச்சி அழுத கண்ணீரா இருந்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இதையெல்லாம் நினைச்சு பார்த்த வெற்றி சோகமாவே இருக்காங்க. இதை பார் வெற்றி, கொஞ்சமாச்சும் சிரிங்கிறாங்க. லட்சுமி அம்மா பார்த்து சந்தோஷமா நலங்கு வச்சிட்டு இருக்காங்க. கரெக்டான நேரத்தில் தான் துளசி டிராக்டர் நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப கதிரவன் பார்த்துட்டு அப்பா துளசி வரா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாரும் அதிர்ச்சி அடைறாங்க. நாகரிகமே இல்லாதவளா இருக்காளே, கூப்பிடாமலே வந்து நிக்கிறா பாருன்னு நினைக்கிறாங்க வெற்றியோட அம்மா. துளசி வந்ததும் நேரா போய் நேருக்கு நேரா வெற்றியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த லட்சுமி அம்மா, என்ன துளசி இது, இங்க எதுக்கு வந்திருக்க? வெற்றி தம்பிக்கு நலங்கு நடத்திட்டு இருக்கு, இவங்க முன்னாடி வந்து இப்படி நிக்கிறியேன்னு கேக்குறாங்க. நலங்கு வைக்கிற இந்த நேரத்துல இங்க ஏன் நான் வந்து நிக்கிறேன்னு உங்க எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கா? அதுக்கு காரணமே இங்க நிக்கிறாரு அந்த மாப்பிள்ளை தான். கை காட்டி சொல்லிட்டு இருக்காங்க துளசி. அண்ணி, என்னது உங்க பொண்ணு இப்படி அநாகரிகமா என் பையனை பார்த்து எல்லாரும் முன்னாடியும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு கேக்குறாங்க வெற்றியோட அம்மா. வெற்றியை கேள்வி தொலைகளால தொலைச்சு எடுக்கிறாங்க துளசி. ஏண்டா, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியடா? என் குடும்பம் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தது, என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேக்குறாங்க துளசி. யாருக்கிட்டயுமே சொல்லாத விஷயங்கள் எல்லாம் உன் மேல நம்பிக்கை வச்சு சொன்னனே, எதுவுமே நடக்காத மாதிரி இப்ப மாப்பிள்ளை குளத்துல வந்து நிக்கிறியடா, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாங்கிறாங்க. வெற்றியோட அம்மாவுக்கு கோவம் வருது. இதை பார் துளசி, நலங்கு வைக்கிற நேரத்துல நீ வந்து இப்படி எல்லாம் அபசகுணமா பேசிட்டு இருக்க, உனக்கு என்னாச்சு? லட்சுமி, மரியாதையா உன் பொண்ணை கூட்டிட்டு வெளியில போங்கிறாங்க. துளசி, வெற்றி எதுக்காக இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? இவ ரொம்ப நல்ல பிள்ளைங்கிறாங்க லட்சுமி அம்மா. கேட்டியாடா, உன் மேல எங்க அம்மா எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு பாத்தியா? ஏண்டா, எங்க அம்மா உட்பட எல்லாத்துக்கிட்டையும் நீ நல்ல பேர் வாங்கி வச்சிருக்க. ஆனா நீ பண்ணின காரியம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சா கார் துப்புவாங்கன்னு சொல்றாங்க. நீ நல்ல பிள்ளையா நினைச்சிட்டு இருக்கிறியே, இவன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா நீயே இவனை கொன்னு போட்டுருவ தெரியுமா? பாருமா துளசி, நீ இங்கேருந்து வெளியில் போறியா இல்லை உனக்கு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டுமான்னு கேட்குறாங்க ராமமூர்த்தி. சார், நீங்கள் சொல்லாததுக்கு முன்னாடியே நான் போகிறேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என் கழுத்தில் தாலி கட்டினவனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு உங்ககிட்ட உதவி கேட்க வந்தாங்கல்ல, அப்படி தாலி கட்டினவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்கள் மனசு தொட்டு சொல்லுங்க பார்க்கலான்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு தப்பை பண்ணவனை நடு ரோட்டில் கட்டி வச்சு அடிக்கலாம், இல்லாட்டி சட்டத்துக்கு முன்னாடி பிடிச்சி கொடுத்து அவனுக்கு பல வருஷம் தண்டனை வாங்கி கொடுக்கலாங்கிறாங்க. அப்படி ஒரு தப்பை பண்ணவனே உங்கள் புள்ளதான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு தான் அதிர்ச்சி அடைகிறாங்க ராமமூர்த்தி. யாரும் செய்யாத தப்பு எனக்கே தெரியாமல் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கா உங்கள் புள்ள, இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் கேக்குறாங்க துளசி. என்னம்மா சொல்லிட்டு இருக்க? என் பையனா தப்பு பண்ணா? நீ என் பிள்ளையோட நல்ல காரியத்துக்கு எடுக்கிறதுக்காக வந்து நிக்கிற. என் பையன் அப்படி தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்ற. பாருங்கம்மா, உங்க பையன் மேல நீங்க பாசம் வைங்க, ஆனா அவன் பண்ணின தப்பை மறைக்கணுங்கிறதுக்காக அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப பெரிய தப்புமா. லட்சுமி அம்மா, உங்க பொண்ணு பேசுறதெல்லாம் சரியில்லை, நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க ராமமூர்த்தி. என்ன சார், உங்களுக்கு கோவம் தலைக்கேறுதா? உங்க பொண்ணு என் தம்பி காதலிச்சு கல்யாணம் பண்ணனதே உங்களால ஏத்துக்க முடியலையே. தூங்கிட்டு இருக்கும்போது என் கழுத்துல தாலி கட்டினதை இது எப்படி நான் ஏத்துக்குவேன்? இந்த தாலி என் கழுத்துல ஏறினதுல இருந்து எங்க அப்பா, எங்க அம்மா, சொந்தம் பந்தம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? என் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா சார்? இவன் செஞ்ச தப்புக்காக நான் சாகிறதா வாழ்றதான்னு எத்தனை நாள் யோசிச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா இவன் செஞ்ச தப்புக்கு நான் எதுக்காக சாகணும்? குற்றவாளியா இல்லை, என் பையன் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான், மரியாதையை நீ வெளியில போங்கிறாங்க வெற்றியோடம்மா. ஓஹோ, நான் உங்க பையனை பத்தி சொன்னது நீங்க தாம் தூம்னு குதிக்கிறீங்க. ஏன் உங்க பையன் மட்டும் அமைதியா இருக்காரு? அவர் ஏன் தப்பு பண்ணவர் தப்பு பண்ணலன்னு சொல்லியிருக்கணும்ல, எதுவும் சொல்லாம அமைதியா நிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் தெரியலையா மேடம்? உங்க பையன்கிட்டயே தப்பு செஞ்சானா இல்லையான்னு நியாயத்தை கேளுங்கன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா வெற்றியோட அம்மா, டேய், அவ சொல்றதெல்லாம் உண்மையாடா? உண்மையா இல்லையா சொல்லுடான்னு கேட்கறாங்க. ஆமாம்மா, துளசி சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் தான் துளசி கழுத்துல தாலியை கட்டினேன். எல்லாரும் முன்னாடியும் வெற்றி ஒத்துக்கிறாங்க. சொன்னதை கேட்டதும் அவங்க பாட்டி, அட பாவி, நம்ம குடும்பமான மரியாதை எல்லாமே குழி தோண்டி பதிச்சிட்டியாடா. நான் அடிக்கடி எங்க தாத்தா மாதிரின்னு சொல்லிட்டே இருப்பேன், அவர் பேரையும் கெடுத்துட்டியாடா. அவரோட குடும்ப வாரிசா இருந்துகிட்டு இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டியாடா. உன்னை மலையாட்ட நம்பிட்டு இருந்தோம், இப்படி ஒரு துரோகத்தையும் பாவத்தையும் பண்ணிட்டியாடா. எப்படிடா உனக்கு இப்படி எல்லாம் செய்ய மனசு வந்தது? என்ன ராமமூர்த்தி, உனக்கு அடுத்த வாரிசே உன்னோட பையன் வெற்றியதான்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனா அவன் என்னடான்னா இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு வந்துட்டான். முனுசாமி, இவ்வளவு வருஷமா இந்த
ராமமூர்த்தி கூட ரொம்ப வருஷமா நீ பகையா இருந்த, அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த குடும்பத்தோட சம்மந்தம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. இவனுக்கு நீ உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா உன் பொண்ணு எப்படிப்பா நிம்மதியா இருப்பா? அவ வாழ்க்கை இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமாவே இருக்காது, யோசிச்சு பாருங்கிறாங்க. திவ்யா வந்து வெற்றிக்கிட்ட கேக்குறாங்க, உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், எனக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? என்ன விட இவ எதுல சிறந்தவ சொல்லுங்க பாக்கலாம், என்னை எதுக்காக இப்படி ஏமாத்தினீங்கன்னு திவ்யா கேக்குறாங்க. அதுக்கு வெற்றி அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. திவ்யா, உன்னை பாக்குறதுக்கு முன்னாடியே நான் துளசியை லவ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட காதலை சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்களோ ஏத்துக்க மாட்டாங்களோன்னு ஒரு விதமான பயமா இருந்துச்சு. அதனாலதான் நான் அவங்க கிட்ட சொல்லாம விட்டுட்டேன். இப்போ கூட எல்லா உண்மையும் எல்லாத்து முன்னாடியும் சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தா, அதுக்கு முன்னாடியே துளசியே வந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெற்றி, அடைச்சி உனக்கு அசிங்கமா இல்ல? விரும்பினா அவகிட்ட நேருக்கு நேரா சொல்லணும், அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா நீ அப்படியா பண்ண? ஆசைப்பட்டதும் இல்லாம என்னோட அனுமதி இல்லாம என் கழுத்துல தாலியை கட்டியிருக்க. எப்படித்தான் இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி என் கூடவே இருந்து நல்லவ மாதிரி நடிச்சிருக்கியடா. உன்னை நம்பின பாரு, நான் ஒரு முட்டாள். தப்பு செஞ்சது நீதான்னு தெரியாமையே நான் உன்கிட்ட வந்து உதவி கேட்டேன் பாரு, நான் பெரிய முட்டாள் அல்லவா? என் குடும்பத்தோட உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சோம், ஆனா இப்படி துரோகம் பண்ண உனக்கு எப்படிதான் மனசு வந்தது? என்னை ஏமாத்தினதும் இல்லாம இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண பாத்திருக்கியே, இதெல்லாம் எப்படிடான்னு கேக்குறாங்க துளசி. இதா பாருங்க துளசி, நான் உங்களை லவ் பண்ணது உண்மை. எப்போ உங்களை முதன் முறையா நான் பார்த்தேன்னா அப்பவே நீங்க தான் என்னோட மனைவின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா இதை நீங்க ஏத்துக்குவீங்களோ ஏத்துக்க மாட்டீங்களோன்னு எனக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. அதுக்கு காரணம் என்ன நீங்க தப்பாவே நினைச்சிட்டு இருந்தீங்க. எனக்கும் தனித்தனியா நிச்சயம் நடந்து முடிஞ்சதுமே அந்த பதட்டத்துல தான் நான் உங்க கழுத்துல தாலி கட்டிட்டேன். வெற்றி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க, அப்பா நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னதுனால நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னா அந்த பொண்ணு துளசிதான்ப்பா. இப்பவும் சரி எப்பவும் சரி நான் காதலிக்கிறது துளசியை மட்டும்தான். துளசிதான் என்னோட மனைவி, சரி செத்தாலும் சரி நான் துளசி கூட தான் வாழ போறேன்னு சொல்றாங்க வெற்றி. இதை கேட்டதும் சொல்லி வாய் மூடாதுக்கு முன்னாடியே துளசி ஓங்கி பலார்னு ஒரு அரை வெற்றி கிணத்துல வர்றாங்க. எல்லாரும் அதிர்ச்சியில மிரண்டு போய் துளசியை பார்த்துட்டு இருக்காங்க. இதா பாருடா, என் பேரை சொல்லக்கூட உனக்கு அருகதை கிடையாது. காதலிக்கிறானா காதல், காதலுக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? காதலிக்கிறவ எவனும் இப்படி திருட்டு தாலி கட்ட மாட்டான்டா. என் கழுத்துல தாலியை கட்டிட்டு இன்னொரு பொண்ணுக்கு நலங்கு வச்சிட்டு இருக்கிறியே, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேக்குறாங்க துளசி. இந்த நலங்கு ஃபங்க்ஷன்ல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்க. சொல்றது எல்லாம் நம்புங்க துளசி. இவ்வளவு நாளா உங்ககிட்ட என்னோட காதலை சொல்லாம இருந்தது என்னோட தப்பு தானுங்கிறாங்க. இதை கேட்டதும் துளசி ஆகான்னு சிரிக்கிறாங்க. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா நீ செஞ்ச தப்ப மறைச்சு உன் கூட நான் சேர்ந்து வாழ்வேன்னு நினைச்சியா? அப்படி ஒரு குழப்பத்தனத்துக்கு உன் கூட சேர்ந்து வாழ்றதும் ஒண்ணு, சாகிறதும் ஒண்ணு. ஒரு பொண்ணுக்கு அநியாயம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து வாழணும்னு நீ முடிவு பண்ணிட்டு இப்படி ஒரு அநியாயம் நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு தான் வந்த. உன்னை எல்லாரும் தெரிஞ்சுக்காம கண்ணு மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த நம்பிக்கையை உடைச்சு முகத்தெரிய கிழிச்சு நீ யாருங்கிறத எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறதுக்கு தாண்டா இங்க நான் வந்த. இனிமே நீ கனவுல கூட எந்த பொண்ணுக்கும் துரோகம் பண்ணணும்னு நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு துளசி அவங்க அம்மாவை கூட்டிட்டு வாமா போலான்னு கூப்பிடுறாங்க. லட்சுமி அம்மானால ஆத்திரத்தை அடக்க முடியாம அழுதுட்டு இருக்காங்க. வெற்றி, உன்னை என் புள்ள மாதிரி தான் நான் நினைச்சேன். இதுக்கப்புறமா என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியலையே, இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியப்பா. நீ எப்பவும் நல்லா இருக்கணும்னு மனசார சாமி கும்பிட்டுவனா, ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, நான் வயிறு எரிஞ்சு சாபமிடுறேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இதை சொன்னதை கேட்டதும் துளசி அம்மா அதை பத்தியெல்லாம் எதுவும் பேசாதீங்க, பேசாம வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. போய் டே ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணின, நீ இப்படி பண்ணின காரியத்துக்கு நான் எப்படிடா அந்த வீட்டுல போய் வாழ போறேன்? எப்படித்தான் இப்படி ஒரு பிள்ளைய பத்தி வளர்த்துனியோ போ, இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு இப்படி நிக்கிறான் பாரு, நான் நினைச்சா அசிங்கமா இருக்குடான்னு சொல்லிட்டு தீபா போறாங்க. மூர்த்தி சரியான கோவத்தோட போய் வெற்றியை ஓங்கி ஒரு அரை விடுறாங்க. ஏன்டா பாவி, எல்லாத்தையும் நம்ப வச்சு இப்படி கழுத்தறுத்துட்டியா? அம்மன் முகத்துல நான் எப்படிடா முழிப்பேன்? எல்லாரும் என்ன காரி துப்புவாங்களே, இப்படி ஒரு பேரை சம்பாரிச்சு கொடுத்தா வெற்றி, இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு எனக்கு சத்தியம் எல்லாம் பண்ணி கொடுத்தியல, இப்படி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்ததுன்னு கேக்குறாங்க. கதிரவன் சொல்றாரு, அம்மா அவங்களுக்குள்ள எதுவும் நடக்கலையில, தாலி தானே கட்டியிருக்காங்க, இதை பெருசா எடுத்துக்க வேண்டாங்கிறாங்க. திவ்யாவுக்கும் வெற்றிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு சொல்றாங்க கதிரவன். திவ்யாவோட அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு என் பொண்ணு கூட இவர் எப்படி வாழ்வாரு, என் பொண்ணுக்கு இவர் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பேங்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, இவன் செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு வெற்றியோட அம்மா மன்னிப்பு கேட்கறாங்க. திவ்யாவோட அம்மா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, வேண்டான்னு சொல்லிடுறாங்க. வெற்றியோட அம்மா திவ்யா கிட்ட கெஞ்சுறாங்க, இதை பார் திவ்யா, இவன் தெரியாம செஞ்ச தப்பு, இனிமே இவன் கனவுல கூட அந்த பொண்ணை யோசிக்காத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், மன்னிச்சு நீ ஏத்துக்கோமான்னு கெஞ்சுறாங்க. பாருங்க, இப்படி ஒரு நிலைமையில உங்க பையனை எந்த பொண்ணுமே ஏத்துக்க மாட்டா. எங்க அப்பாவுக்கு அப்புறம் அதிகமா லவ் பண்ணனதே உங்க பையனை தான். அவரு என்னை பத்தி யோசிக்கல, ஆனா என்னோட காதல் உண்மை, அதனாலயே இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணுங்கிறாங்க திவ்யா. திவ்யா அவங்க அப்பா கிட்ட இந்த கல்யாணம் நடக்கணும்ப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதும் திவ்யாவோட அப்பா வெற்றியை தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க. என்ன மாப்பிள்ள, எல்லாரும் முன்னாடியும் அந்த பொண்ணு இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாலே, ஒரு பொண்ணை காதலிக்கிறது, அந்த பொண்ணு மேல ஆசைப்படுறதெல்லாம் ஜெகதம் தான், அதுக்காக இப்படியா பண்ணுவீங்க? இந்த பிரச்சனையை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் வேற மாதிரி டீல் பண்ணி விஷயம் பாருங்களேன், இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, இனி ஆளுக்கு கண்ணு மூக்கு காதுன்னு வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, நடந்தது நடந்து போச்சு, இதையெல்லாம் மறந்துடுங்க, எனக்கு என் பொண்ணோட ஆசைதான் முக்கியம், அவ உங்களை உயிருக்கு உயிரா விரும்புறா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க, எனக்கு அது போதும், விரும்பி வரவளை விட்டுட்டு விரும்பாதவளை நினைச்சிட்டு இருந்து உங்க வாழ்க்கையை வீண் பண்ணிக்காதீங்கிறாங்க. இதனால உங்க வாழ்க்கை தான் நஷ்டமாகும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராமமூர்த்தி வந்ததும், டே வெற்றி, நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு அடிச்சே கொள்ளணும்னு சொல்லி கோவத்தோட வர்றாங்க. டே கொஞ்சம் அமைதியா இறங்குறாங்க. இன்னும் சாமி எவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணிட்டான் பாருங்கிறாங்க ராமமூர்த்தி. விடுடா, இந்த காலத்து பசங்க பண்ணாத தப்பையா இவர் பண்ணிட்டாரு, வருத்தப்பட வேண்டிய நானே இவ்வளவு பொறுமையா இருக்கேன், நீயே இப்படி கோவப்படுற, அமைதியா இருங்க.
பாருங்க. முனுசாமி உன்னோட பெருந்தன்மை யாருக்குமே வராதுன்னு சொல்றாங்க ராமமூர்த்தி. விடுடா பாத்துக்கலாம் மாப்பிள்ளை, நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க, அடுத்தது என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் போங்க மாப்பிள்ளைன்னு சொல்றாங்க. வெற்றியும் போறாங்க. முனுசாமி இவன் பண்ணின தப்புக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறாங்க ராமமூர்த்தி. சரி விடுடா, நீ சொல்லி அதெல்லாம் நடக்குது, தானே நடந்துட்டு இருக்குது, என்ன செய்யறது, முதல்ல நான் போய் என் பொண்ணை சமாதானப்படுத்துறேங்கிறாங்க. சரி சரி போடா அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி அனுப்பி வைக்கிறாங்க. முனுசாமி போனதும் திவ்யாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கதிரவன் ஓடி வந்து ஒட்டுமொத்த மீடியாவும் நம்ம வாசல்ல நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட முனுசாமி என்னதோ அதுக்குள்ள மீடியாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சாங்கிறாங்க. அதை பத்தி கேட்கறதுக்கு வரல, இளைஞர் அணி தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல, அதை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. கதிரவன் முதல்ல அதை சொல்லியிருக்காமல்ல, கொஞ்ச நேரத்துல நாங்க எல்லாரும் பதறி போயிட்டோம். ஆமா வெற்றி எங்கேன்னு கேக்குறாங்க ராமமூர்த்தி. உள்ளதாங்க இருக்கான்னு சொல்றாங்க அவங்க அம்மா. சரி போய் கூட்டிட்டு வாங்க வந்து என்னப்பான்னு கேக்குறாங்க. வெளியில மீடியா எல்லாரும் நிக்கிறாங்க. இளைஞர் அணி தலைவரானதுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுக்காக எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க கிட்ட தலைவர் பதவி கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு, கொடுத்த பதவிக்கு உண்மையா வேலை செய்வேன்னு மீடியாவுக்கு பதில் சொல்லிட்டு பட்டுன்னு உள்ள வந்துடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க ராமமூர்த்தி. இல்லப்பா மீடியாவை பார்க்க போகல, எனக்கு வேண்டான்னு தோணுதுங்கிறாங்க வெற்றி. டேய் இப்ப நீ போகலைன்னா வேற ஏதோ உள்ள பிரச்சனை இருக்குன்னு அவங்க கண்டுக்குவாங்க, போடான்னு சொல்றாங்க. அப்ப வெற்றி கூட நாமளும் போலாமான்னு கேக்குறாங்க கதிரவன். வேண்டாம் வேண்டாம், நாம கூட போனோம்னா வீட்டுக்குள்ள நலுங்கு நடக்கிறத பத்தி நம்ம கிட்ட விசாரிப்பாங்க, அப்ப தேவையில்லாம பிரச்சனை வரும், தேவையில்லை வேண்டாம். சொன்னதை தவிர நீ வேற எதுவும் பேசிடாத, உதர்க்கமா பேசி வம்பல மாட்டிக்காத, நான் சொன்னதை மட்டும் சொல்லி கொடுத்த மாதிரி பேசிட்டு வான்னு சொல்றாங்க. வெற்றி வெளியில வந்து மீடியா கிட்ட ராமமூர்த்தி சொல்லி கொடுத்த மாதிரியும் பேசுறாங்க. அதையும் தாண்டி துளசி கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன், எனக்கு மனைவின்னா அது துளசிதான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ராமமூர்த்தி குடும்பமும் முனுசாமி குடும்பமும் டிவியில லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க. வெற்றி சொன்னதை கேட்டதும் எல்லாரும் அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் கொண்டிருக்காங்க.